நீங்கள் சுகமடைய வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் தம்மை பின்பற்றி வந்ததான அந்த குருடர்களை பார்த்து அவர் கேட்டார், இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்ற போது அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். அநேக இடங்களிலே பார்க்கிற போது சுகம் அடைவதற்கு விசுவாசத்தோடு கூட கிரியையை வேதம் பேசுகிறது. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்தால் ஒரு விசுவாசம் இருந்தது. நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக வந்து அந்த திரள் கூட்டத்துக்குள்ளாக தன் கரங்களை நீட்டி அவரை தொட்டு அற்புதங்களை பெற்றுக் கொண்டார். பாருங்க, சுகம் பெறுகிறதற்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தோடு கூட கிரியைகள் இப்படியெல்லாம் இருந்தாலும் சில இடங்கள் ஒன்றையும் எதிர்பார்க்கிறதில்லை. ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை குணமாக்குகிறதற்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்றையும் எதிர்பார்க்கிறதில்லை. சில நேரங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனோடு கூட நாம் கடந்து போகிற போது சில பிரமாணங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே கேட்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா எல்லாவற்றை தாண்டி ஒன்னே ஒண்ணுதான். யோவான் 5 அவர் பார்க்கிற போது அங்கே ஒருவன் 38 வருடமாய் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவனிடத்துல இயேசு வந்தபோது ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்ல கவனிங்க, உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கலாம், ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒன்றை வேதம் எதிர்பார்க்கிறது, கொஞ்சமாவது விருப்பம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சமாவது என்ன இருக்கணுமா? பாருங்க, விருப்பம் இருந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த விருப்பம் வாஞ்சையை உண்டாக்கும். அந்த வாஞ்சை விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் கிரியைகளை என்ன செய்கிறது அவர்களுக்குள்ளாய் கொண்டு வரும். இன்னைக்கு கூட பாருங்க, அநேக மக்கள் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிறவர் எல்லார்களும் வியாதிப்பட்டவர்களா அப்படின்னு சொன்னா இல்லை. வியாதிப்பட்டவர்கள் எல்லாம் வீட்டிலே இருக்கிறார்கள். வியாதிப்பட்டவர்கள் சபையில, வியாதிப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் தேவைகளோடு பலவீனத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறவர்கள், சபை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. அவர்கள்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, போய் என்ன நடக்க போகுது, போய் என்ன நடக்க போகுது, எப்பவும் போல போயிட்டு என்ன செய்வேன், சும்மாதான் வருவேன் சுகமாக. ஏன்னா நீங்க ஆண்டவர் பாருங்க, நீங்க லூக்கால 9:11 வாசிங்க, அங்க போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய மனிதனுக்கு ஒவ்வொருவனுக்கும் அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் போதுமானவர். பாருங்க, தேவ சமூகத்தில் வந்து நான் சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் உள்ளவர்களை ஆண்டவர் பாருங்க எதையுமே மனிதன் மேலே திணிக்கிறது இல்லை. மரணத்தையும் ஜீவனையும் உன் முன்னாலே வைத்திருக்கிறேன், எதை வேணா எடுத்துக்கோ. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாலே வச்சிருக்கிறேன், எதை வேணா எடுத்துக்கோ. ரட்சிப்பையும் நியாயத்தீர்ப்பையும் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறாரா, வச்சிருக்கிறேன், எதை வேணா எடுத்துக்கோ. இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதியோட கூட இருக்கணும்னா உன் விருப்பம். சுகமாகணும்னு விரும்புகிறாயா? இங்கே சொல்ல அவர்களில் சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை, விருப்பம், ஒரு பெரிய தாகத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வரணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒரு அற்புதம் செய்வார். சுகம் எப்பொழுது வருகிறது, எப்போ அற்புதம் நடக்கும்னு சொன்னா ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு தாகம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இன்றைக்கு நீங்கள் சுகமாக விரும்புகிறீர்களா? நீங்க விரும்புனா கர்த்தர் என்ன செய்வாரா, சுகத்தெல்லாம் கொண்டு வந்து உங்க மேல திணிக்க மாட்டார். வந்துட்டு இந்த வாயின்னு போன என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்சமாவது என்ன இருக்க வேண்டி இருக்கிறதா, கொஞ்சம் வாஞ்சை. தேவனுக்கு மகிமை உண்டாடினா நமக்காக சிலுவை சுமந்த தேவன். எஸ்ஐயா 53:4-5 அப்படித்தான் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாரா, நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகள் இன்றைக்கு இருக்கிறது. 1 பேதுரு 2:24 அப்படித்தான் சொல்கிறது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தாரா, ஏற்றுக்கொண்டார்.